வணக்கம். February 17 கரண்ட் அஃபேர்ஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். முக்கியமான டாபிக்ஸை நான் நியூஸ் பேப்பர்லேருந்து கவர் பண்ணுறேன். மெயின் பேஜில் என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நியூஸ் இருக்குது. என்ஜிடி கிளியர்ஸ் 92,000 crore கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். சப்ஜெக்ட் என்வாயன்மெண்ட். டாபிக் என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட் டைலமா. என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட் டைலமா ஒரு முக்கியமான டாபிக். இந்த டைலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு டெவலப்மெண்ட் தேவை, வளர்ச்சி தேவை. அதே நேரத்தில் என்விரான்மெண்ட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள ஒரு முரண் இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக டெவலப்மெண்ட் வேணான்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் டெவலப்மெண்ட்டுக்காக ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அது என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது. அப்போது அந்த டைலமா வருதுன்னா நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஒரு மெகா ப்ராஜெக்டை இப்போ என்ஜிடி கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். எங்கே இருக்குன்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு செயின் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஐலண்டான கிரேட் நிக்கோபாரில் இந்த ப்ராஜெக்டை இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கான கிளியரன்ஸை என்ஜிடி கொடுத்துருக்கு. என்ஜிடிஆர் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது என்விரான்மெண்ட்டை பாதிக்காது அப்படின்றத சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் என்ஜிடி. இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, பகுதிசார் நீதிமன்றம். ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு ட்ரிபியூனல், தமிழில் தீர்ப்பாயம். குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்றது ஒரு நீதிமன்றம் போலே செயல்படும். லா இருக்குன்னா அதை இன்டர்பிரட் பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கோர்ட் மாதிரி எல்லா கேஸும் ஹியர் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை தான் அதை எடுத்து அவங்க நடத்துவாங்க. இங்கே எது பர்டிகுலர் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கேஸை ஹியர் பண்ணி அதற்கான கிளியரன்ஸை ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கும். அந்த அடிப்படையில் இப்போது இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டான கிளியரன்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ப்ராஜெக்ட் 92,000 crore ப்ராஜெக்ட், ஒரு மெகா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வருது, ஏர்போர்ட் இருக்குது, பவர் பிளான்ட் வருது, டவுன்ஷிப் வருது. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கிடையாது. ஏன்னா ஜியோகிரஃபி வச்சு பார்க்கும்போது நம்ம கோஸ்ட்டை ஒட்டின மாதிரி ஆழ்கடலில் ஒரு போர்ட் அமைக்கிற மாதிரி நமக்கு அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற சின்ன நாடுகளில் கூட இது இருக்குது. அப்போ ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ரீஜனில் வர்றது நல்லது. அதே போல் ஏர்போர்ட், பவர் பிளான்ட் இதெல்லாமும் இருக்குது. இப்போ என்ஜிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கிளியரன்ஸ் தரோம், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னால் லாங் டேர்ம் வச்சு பார்க்கும்போது இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், வளர்ச்சிக்கு தேவை, பாதுகாப்புக்கு தேவை. அந்த அடிப்படையில் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுக்குறோம். இது என்விரான்மெண்ட்டை அந்தளவுக்கு பாதிக்காது அப்படின்றது இப்போ இந்த நியூஸில் வந்திருக்கு. சரியா? இதை சுற்றி வேறு சில ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்னா, 2023 என்ஜிடி ஹை பவர்ட் கமிட்டி அப்படின்ற பாடியை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலான ஃபேக்ட்ஸ் தான். இதில் அந்தளவுக்கு யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணாது. ஆனாலும் பார்த்துக்குங்க, இந்த ஹை பவர்ட் கமிட்டி இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணி எதுவும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஏரியாஸ் என்விரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா, கோரல் ரீஃப் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க. நெஸ்டிங் சைட்ஸ் ஆஃப் லெதர் பேக் டர்ட்டில்ஸ், இது ஒரு வகையான கடல் ஆமை, ஒரிசாவில் கூட இருக்கும். நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது, ஒரிசாவில் அதிகமாக இருக்கும், அந்த மாநிலம் இருக்குது. இது பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் இப்போ கிளியரன்ஸை கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசி என்ஜிடி என்ன சொல்லுதுன்னா, அப்ரஹென்ஷன், பயத்தை மட்டும் வச்சு நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண முடியாது. லாஜிக்காக நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிவிட்டு சட்டத்தை வச்சு தான் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட சேர்த்து அசோசியேட்டட் ஃபேக்ட்ஸ் எழுது நம்ம பார்த்தோம்னா, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் 1994 வந்துச்சு. இது இந்த நியூஸ்ல புக்கில் நீங்கள் படிப்பீங்க. ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஐஏவை கண்டக்ட் பண்ணுவாங்க. பொதுமக்கள், அதிகாரிகள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இதில் பாதிப்பு இருக்குமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 1994 இந்த கான்செப்ட் இந்தியாவில் இருக்குது, இஐஏ. அப்போ எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் இஐஏவை கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது சிஆர்சி, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். இது ஃபஸ்ட்டு 1991 இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இஐஏ, சிஆர்சி ரெண்டுமே எந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஆர்சி அப்படின்றது நம்ம கோஸ்டல் இது இருக்கு இல்லையா, ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த கோஸ்ட்டை ஒட்டி என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் வந்துடக்கூடாது. அதுதான் அந்த சிஆர்சி. ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸை முடிச்சிட்டோம். கீழே சப்ஜெக்ட் பாலிட்டி சம்மந்தமாக ஒரு நியூஸ் இருக்குது. விமன்ஸ் என்ட்ரி அட் சபரிமலா டெம்பிள்.
9-judge SC bench to commence review hearings. 2080 இந்த சபரிமலா டெம்பிள் இருக்கு இல்லையா, அதற்குள்ள பெண்களையும் அனுமதிக்கலாம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இப்போ அது சம்பந்தமான ஒரு நியூஸ் தான் இது. 9-judge SC பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட். இந்த பெஞ்சுங்கிறது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ். அவங்க வந்து அந்த கேஸை ஹியர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான கேள்விகளை பற்றி ஒரு கேஸ் வருதுன்னா அது பேர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். அதில் குறைஞ்சபட்சம் 5 ஜட்ஜஸ் இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸை நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கான்செப்ட் வருது, சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. சபரிமலா டெம்பிள் அப்படின்னு வரும்போது கல்ச்சர் இதில் வருது. அதை தாண்டி இண்டிவிஜுவல் ரைட்ஸும் வருது, தனி மனிதனுடைய உரிமையும் வருது. ஓகே, பேக்ரவுண்டு பார்த்துருவோம். 2018 கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது, சபரிமலா டெம்பிள்குள்ளே விமனும் உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. இது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. காரணம் என்னென்னா, பெண்கள் அலோடு தான், ஆனால் யார் அலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன், அது ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இல்லாதவங்க. ஓகேவா, யங் கேர்ள்ஸ் போகலாம், ஓல்டர் விமன் போகலாம். ஆனால் 2018 ஜட்ஜ்மெண்ட் வந்து இது மாற்றி அமைக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, தனி மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண் வேறு பெண் வேறு இல்லை, ஆணுக்கு என்ட்ரு பண்ண உரிமை இருந்தால் பெண்ணுக்கும் என்ட்ரு பண்ண உரிமை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அளிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணாங்க. நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துச்சு, இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்துருக்கு, ரிட் பெட்டிஷன்ஸ் வந்துருக்கு. ரிவ்யூ பெட்டிஷன்ன்றது ஒரு கோர்ட்டு அது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தானே மறுபடியும் ரிவ்யூ பண்ணிச்சுன்னா அது பேர் ரிவ்யூ. ஆர்டிக்கல் 137 கீழே சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை தானே ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா. ரிட்டுங்கிறது ஆர்டிக்கல் 32 கீழே மொத்தம் 5 ரிட் இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்டியோரரை, இதெல்லாம் வரும். இப்போ நிறைய பெட்டிஷன்ஸ் இந்த சபரிமலா கேஸ் சம்மந்தமாக இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்ட நிற்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதம் நாங்கள் இதை ஹியர் பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது 9-judge பெஞ்ச். ஏன்னா அந்த கேஸ் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கான்ஸ்டியூஷனை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அது கான்ஸ்டியூஷனல் கேஸும் கூட. அப்போது அந்த பெஞ்சுடைய சைஸ் இன்னும் அதிகமாகுது. ஓகே, இப்போது இந்த சபரிமலா இஷ்யூவில் நம்ம பார்த்தோம்னா சில கன்ஃப்ளிக்டிங் ஐடியாஸை நம்ம பார்க்கணும். அது அந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். The court clubbed similar petitions concerning the essentiality of religious practices pending in the Supreme Court. Essentiality of religious practicesனால் ஒரு மதத்தில் சில ப்ராக்டிசஸ், பழக்க வழக்கங்கள் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும், ஓகேவா, ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த ரிலீஜனே அதை சொல்லியிருக்கோம், அதற்கான எவிடன்ஸும் இருக்கும். அப்போ இந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கேஸ் ஏப்ரல் மாதம் வரும்போது இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் த ரைட் ஆஃப் முஸ்லீம் விமன் டு என்டர் மாஸ்க். ஓகேங்களா, மாஸ்க்குள்ள முஸ்லீம் உமன் போகலாமா. அடுத்தது ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ப்ராக்டிஸ் பை தாவூதி போஹ்ரா கமிட்டி. இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்றது பெண்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியாக இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில், இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில், மெயினாக ஆஃப்ரிக்காலலாம் பார்த்திங்கன்னா மியூட்டிலேட் பண்ணுவாங்க. எப்படி ஆண்களுக்கு சில நாடுகளில் சில ரிலீஜன்ஸ்லேயே பண்ணுறாங்களோ அதே போல் பெண்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேசஸையும் சேர்த்து விசாரிக்க போகிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த ப்ராக்டிசஸ்லாம் அந்த மதத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. The judgment in 2019 framed legal questions. 2019 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அது இந்த கேள்வியில் எழுப்பியிருக்கு. லீகல் கொஷின்ஸ் in the case including whether practices essential should be given constitutional protection. அப்போ ஒரு வேளை அந்த ப்ராக்டிஸ் அந்த மதத்தில் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குன்னா அதற்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷனே கொடுத்துடலாமா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசிஸ்லேயே அதற்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா, இது ஒரு கேள்வி. அடுத்தது extent to which judiciary could intervene in a essential religious practice. ரெண்டாவது, இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் முதல்ல ஜுடிஷியரி இன்டர்வியூன் ஆகலாமா, நீதித்துறை, நீதிமன்றங்கள் உள்ளே வரலாமா, இது எல்லாமே முக்கிய கேள்வி. இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் கொஷின்ஸ். ஸோ இதற்கான பதில் நமக்கு எப்போ கிடைக்கும்னா ஏப்ரல் மாதம் கிடைக்கும். அந்த 9 பெஞ்ச் ஜட்ஜஸ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஏபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றம் உயர் மட்டத்தில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், அதற்கு கீழே ஹை கோர்ட்ஸ் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது, நீங்கள் புக்கில் படிப்பீங்க, நான் இப்போ சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்.
கான்ஸ்டியூஷனல் கோர்ட் அப்படின்றது இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷனை இந்த கோர்ட் இன்டர்பிரட் பண்ணும். கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக ஒரு டவுட்ஸ் இருக்குது, சில கேள்விகள் இருக்குது, முரண்பாடு இருக்குது, குழப்பம் இருக்குன்னா அதை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான். சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒரு கேஸ் முதல்ல எங்கே போகணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஸோ இப்படிப்பட்ட கேசஸ் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். உதாரணத்துக்கு 2 ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில் சண்டை அல்லது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சண்டைனா இந்த கேஸை ஹைகோர்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்தது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பலேட்னா அப்பீல், மேல்முறையீடு. ஹைகோர்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய கேசஸ் மேல்முறையீடாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இம்பார்ட்டன்ட் பவர்ஸ். இப்போ இந்த சபரிமலா கேஸ் பொறுத்த வரைக்கும் 2 சைடு நம்ம பார்க்கணும். ஒன்று இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனி மனிதனுடைய உரிமைகள், கான்ஸ்டியூஷன் வச்சு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 இதெல்லாம் வரும். இன்னொரு பக்கம் அந்த கல்ச்சர்னுடைய பிலீஃப், அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்போ ஹிந்து மதம்ன்றது ஒரு மதம், அதுக்கான நம்பிக்கை இருக்குது இல்லையா, இதுவும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 25, 26, 27, 28 இது வந்து இந்த ரிலீஜனை பற்றி பேசு, ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், பிலீஃப் இதெல்லாம் பற்றி பேசுது. அப்போது இந்த 2 ஏரியாஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். இதில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பாலிட்டியில் இன்னொரு நியூஸ் வந்துருக்கு. எஸ்சி பெஞ்ச் டு ரிவ்யூ இஃப் நியூ டேட்டா லா டெலிவர்ஸ் எ பாடி ப்ளோ டு ஆர்டிஐ. இங்கேயும் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருக்குது பாருங்கள். டு ரிவ்யூ இஃப் நியூ டேட்டா லா, புதிதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா சம்மந்தமாக ஒரு சட்டம் ஆர்டிஐ சட்டத்தை அஃபெக்ட் பண்ணுதான். இந்த கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 தகவல் அறியும் சட்டம். இன்னொரு சட்டம் இருக்குது டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், டிபிடிபி ஆக்ட் 2023. ஆர்டிஐ 2005லேயே வந்துருச்சு, டிபிடிபி 2023 தான் வருது. இந்த டிபிடிபி ஆக்ட் எதுக்கு? டேட்டா ப்ரொடெக்ஷன். இப்போ இந்தியாவில் நம்ம சிட்டிசன்ஸ் இருக்கலாம், நம்மளுடைய டேட்டாவுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். இது எந்த கான்செப்ட் கீழே வருதுன்னா ரைட் டு ப்ரைவசி கீழே வருது. ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். 2017 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான கேஸ் வந்துச்சு. அது என்ன? புட்டசாமி கேஸ். இந்த புட்டசாமி கேஸ் என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லுது. இதெல்லாம் லேண்ட்மார்க் கேசஸ், அது முக்கியமான கேசஸ். ஓகேவா? கேசவானந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸ், இந்த புட்டசாமி கேஸ் இதெல்லாம் லேண்ட்மார்க் கேசஸ். அப்போ பாலிட்டியில் இந்த லேண்ட்மார்க் கேசஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அப்போது ஒரு பக்கம் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு சட்டம் இருக்குது, இது ரைட் டு ப்ரைவசி. இன்னொரு பக்கம் ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டம், இது கவர்மெண்ட் கிட்டேருந்து தகவலை தனி மனிதன் வாங்கிறதுக்கான சட்டம். புரியுதா? இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த டிபிடிபி ஆக்ட் 2023 இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 44 கிளாஸ் 3 இதை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருது. இந்த ஆக்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் ஜட்ஜஸும் சரி லாயர்ஸும் சரி இந்த ஆக்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒன்று சேர்ந்து தான் பார்ப்பாங்க, கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அது எப்படி இதை மாற்றி அமைக்குதுன்னா இந்த செக்ஷன் 44 கிளாஸ் 3 ஆர்டிஐ ஆக்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், அது வந்து செக்ஷன் 8 கிளாஸ் 1J, இதை வந்து மாற்றி அமைக்குது. இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது எப்படி மாற்றி அமைக்குதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 44(3) கீழே டேட்டாவை கொடுக்க முடியாது, அதாவது இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு கூட கவர்மெண்ட் சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஆர்டிஐ கீழே இன்ஃபர்மேஷனை கொடுக்காம கூட இனி கவர்மெண்ட் போகும். இதுதான் பிரச்சனை. இப்போ ஆர்டிஐ எதற்கு? கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த டீட்டெயிலை வேணால் வாங்கலாம், இதுதான் சட்டம். ஆனால் இப்போ டிபிடிபி என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்தும் ப்ரைவசி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அதிகாரியை பற்றி கேட்குறீங்க, அப்போ அதில் ஒரு ப்ரைவசி இருக்குது. அப்போது இந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஃபர்மேஷனை டினை கூட பண்ணுவோம் அப்படின்னு இந்த செக்ஷன் 44 கிளாஸ் 3 சொல்லுது. இப்போ இதுதான் பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஒரு பக்கம் ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக டிரான்ஸ்பரன்சி கிடைக்குது, இன்னொரு பக்கம் இந்த டிபிடிபி ஆக்ட் செக்ஷன் 44 கிளாஸ் 3 அந்த உரிமையை பறிக்குது. இதுதாங்க இது, நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்.
இப்போ ஏற்கனவே இருந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1J ஆஃப் ஆர்டி ஆக்ட். இதில் ஏற்கனவே ஒரு சேஃப்கார்டு இருக்குது, அதையும் சொல்கிறாங்க. ஆர்டி ஆக்ட் கீழே ஒரு சேஃப்கார்டு இருக்கா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிஐ சட்டத்துக்குள்ள ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படி இருக்குன்னா நியாயமான காரணங்களால் இருக்கான். அது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் த டீட்டெயில்ஸ் ஹேட் நோ ரிலேஷன்ஷிப் டு எனி பப்ளிக் ஆக்டிவிட்டி ஆர் இஃப் த டிஸ்க்ளோஷர் வுட் அமௌண்ட் டு அன்வாரண்டட் இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. நான் கேட்குற டீட்டெயில் ஆர்டி ஆக்டில் பப்ளிக் ஆக்டிவிட்டி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அல்லது ஒருத்தருடைய ப்ரைவசியை அதை அஃபெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒரு ரொம்ப பர்சனல் டீட்டெயிலை நான் கேட்குறேன் ஆர்டி ஆக்டில், அது அவசியமற்றது இல்லை. இந்த மாதிரி சேஃப்கார்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது செக்ஷன் 8 கிளாஸ் 1ல். ஆனால் இந்த செக்ஷன் 8 கிளாஸ் 1Jவை நீக்கிற மாதிரி அல்லது அதை செயலில் இருக்கிற மாதிரி இப்போது டிபிடிபி ஆக்ட்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஷன் 44 கிளாஸ் 3 என்ன பண்ணுதுன்னா பிளாங்கெட் பேனை கொண்டு வந்துருந்தான். பிளாங்கெட் பேன்னா ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுதுன்னா அதை மூடி வச்சிருது. அவங்க சரியான ஒரு காரணத்தை சொல்லாமலேயே என்ன பண்ணலான்னா இன்ஃபர்மேஷனை கொடுக்காம போயிடலாம். ஸோ இதுதாங்க நியூஸ். இப்போ இதுக்கும் வே ஃபார்வர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ரைட் டு ப்ரைவசிங்கிறது தனி மனிதனுக்கான ப்ரைவசி. இன்னொரு பக்கம் ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒரு சிட்டிசனும் கவர்மெண்ட் கிட்டேருந்து தகவலை தெரிந்துக்கலாம். அப்போ இந்த 2 ரைட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாமில் இப்படி தான் எழுதணும். ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரிலாம் எழுத வேணாம், லீகல் எக்ஸ்பர்ட் மாதிரிலாம் எழுத வேணாம். நீங்கள் படித்த நாலேஜை வச்சு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தா போதும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வரும். ஹசீனாஸ் பிரசன்ஸ் வில் நாட் பி அ டிட்டரண்ட் டு இந்தியாஸ் டைஸ். பிஎன்பி செக்ரட்டரி ஜெனரல் ஆலாம்கீர். ரீசெண்டாக பங்களாதேஷில் எலெக்ஷன் முடிஞ்சு பிஎன்பி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ அந்த கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக் ஹசீனா ஃபார்மர் பங்களாதேஷ் பிஎம் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்காங்க, ஆனால் இது இந்தியா பங்களாதேஷ் உறவுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறார். இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி பார்க்கணும், பாசிட்டிவாக பார்க்கணும். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் கடந்த பல மாதங்களாக ஒரு விரிசல் இருக்குது, இது நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவாக நியூஸ் வந்துருக்கு. 2 நாட்டு நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, விரிசல் இருக்குது, மறுபடியும் நார்மல் ஆகிறாங்கன்னா அது பேர் நார்மலைசேஷன். நோட் பண்ணி வச்சுங்க, நார்மலைசேஷன். சரி, ஏன் விரிசல் வந்தது? பல ஆண்டுகளாக அங்கே ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க கட்சி அவாமி லீக். இந்த அவாமி லீக் தான் பங்களாதேஷோடைய சுதந்திரத்துக்கு போராடினது, டெமோக்ராட்டிக் பார்ட்டி அது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்வாதிகாரத்தை அதிகப்படுத்துகிறாங்க. மற்ற கட்சிகளை செயல்பட விடலை. என்ன பண்ணுறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸை ஜெயிலில் போடுறாங்க. இந்த மாதிரி அங்கே செய்ய ஷேக் ஹசீனாவுக்கு மேலே வெறுப்பு வருது. போன வருடம் அங்கே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. குற்றச்சாட்டுகள் 2 பக்கமும் இருக்குது. இப்போ ஷேக் ஹசீனா எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு ரெஃப்யூஜாக இருக்காங்க. சரியா? ஸோ இதுதாங்க பேக்ரவுண்ட். இப்போ பிஎன்பி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, மேற்கொண்டு நம்ம உறவை கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், நேபாள் போன்ற நாடுகள். இந்த நாடுகளோட இன்டர்னல் பாலிடிக்ஸை ஓரளவு நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். பொதுவாக இந்த நாடுகளில் உள்கட்சி அரசியல் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சி இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு கட்சி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். பங்களாதேஷ் பாருங்கள், அவாமி லீக் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவ். பிஎன்பி இந்தியாவோட க்ளோஸாக வராது, எதிரின்னு சொல்ல முடியாது. அவங்க சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் க்ளோஸாக போவாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் வராங்க. இப்போது அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் சில வருடங்களுக்கு இந்த ரிலேஷன் ஓகேவாக தான் இருக்கும், இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வரமாட்டாங்க. நேபாளும் அதே மாதிரி தான். அங்கே நேபாள் காங்கிரஸ்னு கட்சி இருக்குது, அது இந்தியாவோட க்ளோஸாக இருக்கும். நேபாளில் கம்யூனிஸ்டும் இருக்காங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து சைனாவோட க்ளோஸாக போயிடுவாங்க. இதே தான் மால்டீவ்ஸும். டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்தியாவோட க்ளோஸாக இருக்கும். ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி அது இப்போ ஆட்சியில் இருக்குது, அவங்க சைனாவோடையும் பாகிஸ்தானோடையும் க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் பாருங்கள். இந்தியாவோட கிட்ட வராத கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நாம் அந்த கண்ட்ரிஸோட க்ளோஸாக போக முடியாது. இதை சாதகமாக யூஸ் பண்ணி சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த நாடுகள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்தியாவை எலினேட் பண்ணுவாங்க இந்த நாடுகள்கிட்ட. அப்போ இதற்கு சொல்யூஷன் என்னென்னா, இந்தியா லீடர்ஷிப் இன்னும் பெட்டராக கொடுக்கணும். தேவையில்லாமல் இந்த சின்ன நாடுகளுடைய அரசியலில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதுவும் பண்ணியிருக்கோம், அது தவறு, அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அதே நேரத்தில் லீடர்ஷிப் கொடுக்கணும், கைட் பண்ணணும். டெமோக்ரஸி போன்ற வேல்யூஸை கொடுக்கலாம். அதை தாண்டி ட்ரேட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட்மெண்ட், இதன் மூலமாக அந்த கண்ட்ரீஸோட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணணும். நமக்கு சாதகமான கட்சி ஒரு நெய்பரிங் கண்ட்ரியில் ஆட்சி பண்ணாலும் என்ன பண்ணணும்னா, அந்த கட்சியோட மட்டும் உறவில் இருக்கக்கூடாது,
மற்ற கட்சியோடையும் நம்ம உறவில் இருக்கணும். இதை நம்ம பண்ணலை. இது ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான். நம்ம அதை ஏற்றுக்கணும். இனி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தாலும் அப்பயும் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்க பிஎன்பியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வைக்கணும். இந்த கான்செப்ட் பேர் இன்க்ளூசிவ் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ்னா இன்னொரு நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான அந்த என்டிடிஸோடையும் குரூப்ஸோடையும் ஒரு நல்ல உறவில் இருக்கணும். அப்போ எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இன்க்ளூசிவ் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சைனா. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணணும். நன்றி.